நண்பர்களே உங்ககிட்டயே சொல்லியிருந்தேன் சோலோஸ் ஸ்கோர்லாம் போனால் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆவீங்கன்னு. சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம், சொன்னால் மட்டும் போதுமா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு நானும் ஒரு நிறையா மேட்ச் போய் பார்த்தேன். பயப்போலிங்க தலையில் கீழே எங்கெங்கன்னு பார்க்காம பாரபட்சமே பார்க்காம அடிச்சு கொள்றானுங்க. நமக்கு 36 33 அப்படின்னு மைனஸ் தான் ஆகுது. மைனஸை பற்றிலாம் கவலைப்படல, ஆனால் அடிக்கிறானுங்க அதை பற்றி கவலைப்படுறேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் நம்மளை கூப்பிட்டு இருந்தாங்க. அதாவது யாருன்னா பெயின்னு ஒருத்தர், அப்புறம் டிவிகே நருட்டோன்னு ஒருத்தர். பெயின்னு கூட ஒரு மேட்ச் விளாண்டோடனே அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. அதுக்கப்புறம் டிவிகே நருட்டோ தான் நம்ம கூட விளாண்டாரு. ஒரு மேட்ச் விளாண்டாரு, ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு இன்னும் சத்தியமாக என்னதான் சொல்றதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஒரு மேட்ச் அவன் இறங்கணுன்னே செத்துக்கிட்டே கிடப்பான் தெரியுமா. இந்த மேட்ச் என்னன்னு தெரியல, எனக்கு செட் ஆகல, இறங்கணுன்னே செத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த மேட்ச் இல்லை, இன்னொரு மேட்ச் செட்டே ஆகல, இறங்கணுன்னே செத்துக்கிட்டே கிடக்கிற. ஒரு 4-5 வாட்டி செத்துட்டேன். ரேண்டமாக அந்த பிளேயர் கூட என்னை பாவம் பார்த்து ரிவே பண்ணுறான். ஆனால் அந்த டிவிக்கே நட்டுங்கிறவர் என்னை ரிவேவே பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரே ஒரு வாட்டி தான் ரிவே பண்ணாரு. ஸ்பெக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 1200 டோக்கன் வச்சிருக்காரு. ஆனால் ரிவே பண்ணாமல் அமௌண்ட் போட்டுக்கிட்டு மஞ்சப்பட்டியில் போய் தீனி வாங்கிட்டாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.